Hi, hello, welcome to our channel. It's me, DP Chinna. இன்னைக்கு மட்டன் பிரியாணி சிக்கன் 65 ஸ்பெஷல். காலையில் எழுந்துக்கும் போதே ஒரு கால் யாருன்னு பார்த்தா ரிலேட்டிவ் நாங்கள் வரோம்னு சொன்னாங்க. நமக்கு 4 பேர் தானே சமைக்க தெரியும், என்ன பண்ணுறதுன்னு திரும்பி பார்த்தா என்னோட கணவர் நான் இருக்கும்போது என்ன பயம், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டார். அப்பா ஜாலின்னு அப்படியே பாப்பா கூட படுத்தாச்சு. சரி, ரொம்ப நேரமாக ஆளக்கிழமை என்ன தான் பண்ணுறாருன்னு கிச்சனுக்கு போய் பார்த்தா அதுக்குள்ளே சிக்கன் வாங்கிட்டு சிக்கன் மசாலாலாம் போட்டு வச்சுட்டு மட்டனும் வாங்கி வாஷ் பண்ணி ரெடியாக வச்சுருந்தார். அப்பா ஜாலின்ட்டு மத்தியானம் ஒரு நல்ல லஞ்ச் இருக்குன்னு சொல்லிட்டு ஹாப்பி ஆகிட்டு அப்படியே இவர் கூடயே கிச்சன்லேயே இருந்தாச்சு. ஓகே, இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம் வாங்க. மஞ்சள், மிளகாத்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள், மிளகுத்தூள், அப்புறம் உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர், எலுமிச்சப்பழம் எல்லாம் போட்டு ஒரு நல்ல பேஸ்ட்டாக ரெடி பண்ணிவிட்டு அதில் சிக்கனை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஊற வச்சுட்டாரு. மேலே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு ஊற வச்சு தனியாக வச்சுட்டாரு. ஓகே, அதுக்குள்ளே மட்டன் பிரியாணிக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஒரு சைடில் வந்து குக்கரில் மட்டன், இஞ்சி பூண்டு விழுது, எண்ணெய், உப்பு, தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 விசில் விட்டுடலாம்னு சொல்லிட்டாரு. ஓகே, அது ரெடி ஆகிட்டே இருக்கும்போது மசாலாவுக்கு தேவையானதெல்லாமே அரிஞ்சு வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டார் ஒரு சைடு. இப்போ குக்கரில் வச்சுக்கலாம். குக்கரில் வச்சுட்டு இப்போ பாத்திரத்தை வச்சுட்டு கொஞ்சம் பாத்திரம் ஹீட் ஆகிட்ட அப்புறம் எண்ணெய் ஆட் பண்ணி அதில் வந்து ஏலக்காய், பட்டை, லவங்கம், கிராம்பு, இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டால் வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டே இருக்கணுமா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டும் போட்டு நல்லா வதக்கிடணுமா. நல்லா இஞ்சி பூண்டு வதங்கிட்ட அப்புறம் அதுக்கப்புறம் அதோட புதினா, கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கிடணும். நல்லா வதங்கிட்ட அப்புறம் தக்காளியை ஆட் பண்ணி அது கூட நல்லா வதங்கணும். மெயினாக இது வதங்குறது தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும்னு சொன்னார். நல்லா வதங்கிட்ட அப்புறம் அது கூட மஞ்சள், மிளகாத்தூள், மிளகுத்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா, தயிர் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிடணும். அது கூட லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நாங்கள் லைட்டாக தண்ணி ஊற்றினோம். உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இல்லைன்னா நீங்கள் தண்ணி ஆட் பண்ண தேவையில்லை. இது ரெடி ஆகிட்டு இருக்கும் போதே உங்களுக்கு வந்து அந்த 5 விசில் முடிஞ்சிட்ருக்கோம். ஸோ நிறுத்திட்ட அப்புறம் ப்ரெஷரும் போயிட்டுருக்கோம். அதை எடுத்து பார்த்துட்டு ஓகே, அப்படியே நீங்கள் தண்ணி ஆட் பண்ணுறது கூட பார்த்திங்கன்னா நார்மல் தண்ணியை ஆட் பண்ணாமல் இந்த மட்டன் வேக வச்ச தண்ணியை ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். நல்லா எண்ணெய் திரிஞ்சு வர ஸ்டேஜில் இந்த ஸ்டேஜில் வந்து மட்டன் வேக வச்ச மட்டனை மொத்தத்தையும் இதில் போட்டுட்டு நல்லா கலரி விட்டுருங்க. இப்போ வந்து எவ்வளோ உப்பு தேவைப்படுதோ அந்த உப்பை இதில் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அடுப்பில் வைங்க. அடுப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுப்பை நிறுத்திட்டு மூடி வச்சுருங்க. ஏன்னா ஊறும் போது நல்லா மட்டன் ஊறும் போது நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். அப்படியேவும் நம்ம குக் பண்ணலாம், பட் ஊற வச்சு சமைச்சா மட்டன் பிரியாணி நல்ல டேஸ்ட். 1 ஹவர் நல்லா ஊறிட்ட அப்புறம் ஒரு சைடில் வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி போட்டு நல்லா கொதிக்க வச்சுங்க. நல்லா கொதிச்சிட்ட அப்புறம் அதில் வந்து உப்பு, ஆயில், ஏலக்காய், கிராம்பு போட்டு நல்லா கொதி வந்துட்டு அப்புறம் நாங்கள் வந்து 1 கிலோ மட்டன் எடுத்துருக்கோம். அதுக்காக 1 கிலோ ரைஸ் வந்து
கழுவி அந்த கொதிக்கிற தண்ணியில் போட்டுடுங்க. போட்டுட்டு அப்புறம் அரிசி வந்து 3/4 பதம் வெந்த அப்புறம் எடுத்து வடித்து எடுத்துருங்க. ஸ்ட்ரெயிட்டாக பாத்திரம் கேஸ் மேலே வைக்காமல் இரும்பு தவா வச்சுட்டு அது மேலே பிரியாணி மசாலா ரெடி பண்ண பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 3/4 பதம் வேக வச்ச அரிசியை அதில் போட்டுடுங்க. போட்டுட்டு தட்டை போட்டு மூடி வச்சுருங்க. ஓகேவா? 10 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் சிம்மில் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் வச்சுருங்க. 15 மினிட்ஸ் வச்சுட்டு அப்புறம் அடுப்பை நிறுத்திடலாம். ஆஃப் அன் ஹவர் கழித்து தட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ நெய் தேவைப்படுதோ அந்த நெய்யை ஆட் பண்ணி நல்லா சாப்பாடை வந்து உடச்சி விடணும். இந்த ஸ்டேஜ் தான் கரெக்டாக இருக்கும். நம்ம ஆஃப் அன் ஹவரில் ஓப்பன் பண்ணோன்னா கரெக்டான ஸ்டேஜ். ஓகேவா? இப்போது சாப்பிட்றதுக்கு சுட சுட பிரியாணி ரெடியாகவே இருக்குது. இப்போ எண்ணெய் ஊற்றி சிக்கன் 65 பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம சுட சுட பிரியாணியும் ரெடி ஆகிடுச்சு, சிக்கன் 65 ரெடி ஆகிடுச்சு. இப்போ சாப்பிட தயாராகலாமா?